ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் தியரி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆசிட் பேஸ் இண்டிகேட்டருக்குள்ளே தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அது எந்த வேலை ஆக்ட் ஆகுதோ அதோட தியரி தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் இதில் 3 தியரி இருக்குது. லிட்மஸ் தியரி, ஆஸ்வால்ட் தியரி, குவினினைட் தியரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் இந்த 3 தியரியில் ஏதாவது ஒரு தியரியில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிட்மஸ் தியரி, அதாவது லிட்மஸ் பேப்பருக்குள்ள தியரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து லிட்மஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தானே நம்ம ஆசிடாக பேஸான்னு கண்டுபிடிப்போம் பீக்கரில் இருக்க சொல்யூஷன். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்மஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் ஆர் சிமிலர் டு லிட்மஸ் இன் தேர் பிஹேவியர். லிட்மஸ் இஸ் வீக் ஆசிட், அதாவது லிட்மஸ்ன்றது வீக் ஆசிட் ஷோவிங் ரெட் கலர் இன் அன்அயனைஸ்டு ஸ்டேட் அண்ட் ப்ளூ கலர் இன் அயனைஸ்டு ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் வந்து பேப்பர் கூட ரியாக்ட் ஆகி அன்அயனைஸ்டு ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காட்டும். ஒருவேளை அது அயானைஸ் ஆயிடுச்சு, அயானைஸ்னா H2 இருக்கிறது H ப்ளஸ் OH மைனஸாக அயனைஸ் ஆச்சுன்னா ப்ளூ கலரில் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அதான் இப்போது லிட்மஸ் சொல்யூஷன்ன்றது நம்ம கையில் இருக்கிற பீக்கரில் இருக்க சொல்யூஷன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஹைட்ராக்சைடு அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது OH அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஷோஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான். நம்ம கிட்ட இருக்கிற பேப்பர் வந்து ஹைட்ரஜன் அயான், நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான். ஹெச்சும் OHும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரியாக்ஷனில் காமிக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நம்மக்கிட்ட இருக்கிற லிட்மஸ் சொல்யூஷன், இப்போ வந்து இந்த லிட்மஸ் சொல்யூஷனில் இருக்கிறது H ப்ளஸ் அயான், நம்மக்கிட்ட இருக்கிற பேப்பர் வந்து OHஆ இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ரெட் கலரில் காமிக்கும், அன்அயனைஸ்டு ஸ்டேட்டில் ரெட் கலரில் காமிக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் தான், ஒன்று ஹெச்ஆ இருக்கலாம், இல்லைனா OHஆ இருக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற சொல்யூஷன். இது வந்து லிட்மஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகி, இந்த லிட்மஸ் பேப்பர் கூட ரியாக்ட் ஆகி என்ன கலர் நம்மளுக்கு வெளியே ஷோ பண்ணுது, அதுதான் இந்த லிட்மஸ் தியரின்னு சொல்லியிருக்காங்க. லிட்மஸ் தியரி பொறுத்தளவுக்கு அயனைஸ்டு அண்ட் அன்அயனைஸ்டு ஃபார்ம். அயனைஸ்டு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும், அன்அயனைஸ்டு ஃபார்மில் ரெட் கலர்லேயும் காமிக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்வால்ட் தியரி. ஆஸ்வால்ட் தியரி பொறுத்தளவுக்கு டிஸ்அசோசியேஷன் அண்ட் அன்டிஸ்அசோசியேஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆஃப் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் எதனாலனா, ஒன்று அயனைஸ்டாக இருக்கும், இல்லைனா அன்அயனைஸ்டாக இருக்கும். அயனைஸ்டில் இருக்கும் போது ஒரு கலரும் அன்அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கும் போது இன்னொரு கலரும் காட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க ஆஸ்வால்ட் தியரியில். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் வந்து ஒன்று வீக் ஆசிடாக இருக்கும், இல்லை வீக் பேஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் அயனைசேஷன் இஸ் ஹைலி அஃபெக்டட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். இண்டிகேட்டர் வந்து வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ். நம்ம டைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும் போது அது கண்டிப்பாக டிசோசியேஷன் ஆகும், அப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆஸ்வால்ட் தியரி. இஃப் இண்டிகேட்டர் வந்து வீக் ஆசிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம இண்டிகேட்டர் இதுதான் வந்து இண்டிகேட்டர் வந்து வீக் ஆசிட், இட்ஸ் அயனைசேஷன் இன் த ஆசிட் இஸ் வெரி லோ. நம்ம கீழே இருக்கிற டைட்ரேஷன் பண்ணுற சொல்யூஷனும் வந்து ஆசிடாக இருந்துச்சுன்னா இதோடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயனைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஒரு வேளை ஆசிட் இல்லாமல் ஆல்கலியாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வீக் ஆசிடு, இதோட எஃபிகசி வந்து ஹையாக இருக்கும் சொல்கிறாங்க. இஃப் இண்டிகேட்டர் இஸ் வீக் பேஸ், இண்டிகேட்டர் வந்து ஒரு வேளை வீக் பேஸாக இருக்குது, அதே வந்து இதோட அயனைசேஷன் இன் ஆசிட் வந்து ஹையாக இருக்கும், அதே சேம் பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பேஸ்லேயே டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதோட எஃபிகசி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்.
அதனால தான் இந்த தியரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக் ஆசிட் வந்து இண்டிகேட்டராக எடுத்திருக்கீங்க. ஆனால் டைட்ரேஷன் பண்ணும்போது ஆசிட்லேயே பண்ணீங்கன்னா அதோட எஃபிகசி ரொம்ப லோவாக இருக்கும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வீக் பேஸ் எடுத்திருக்கீங்க, அதை கொண்டு போய் மறுபடியும் பேஸ்லேயே டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா எஃபிகசி லோவாக இருக்கும். இப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிடில் தான் பண்ணணும். வீக் பேஸ் இண்டிகேட்டராக எடுத்து ஆசிடில் பண்ணிங்கன்னா எஃபிகசி அதிகமாக இருக்கும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபினாப்தலின் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஆமாம் தானே, நம்ம டைட்ரேஷன் பண்ணும்போது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். எப்போ கலர் சேஞ்ச் ஆகும்னா ஃபுல்லாக எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்போ கலர் சேஞ்ச் ஆகும். ஏன் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிசோசியேஷன் ஆகுது. அன்டிசோசியேஷனாக இருக்கும் போது தான் கலர்லெஸ். டிசோசியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஹெச் ப்ளஸ் ஆகும், பிஹெச் மைனஸ் ஆகும். டிசோசியேட் ஆகும்போது நம்மளுக்கு பிங்க் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மெத்தில் ஆரஞ்சு. ஸோ அன்டிசோசியேஷன் ஃபார்மில் எல்லோ கலரில் இருக்கும். அது ஒரு வேளை Mg + OH மைனஸாக டிசோசியேட் ஆகும்போது ரெட் கலரில் மாறிடும். அதான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபினாப்தலின் இஸ் நாட் suitable indicator for titration of weak base against the strong acid. Methyl orange is not suitable indicator for the titration of weak acid with strong base. இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் இந்த மாதிரி டைட்ரேஷனுக்கு நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயினினாய்ட் தியரி. இந்த குயினினாய்ட் தியரி பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஃபார்ம் இருக்கும். அதாவது பென்சோனாய்டு ஃபார்ம் அண்டு குயினோனாய்டு ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்கும். இந்த பென்சோனாய்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆசிட்ல இருக்கும். அதுவே வந்து பேஸ் ஆகும்போது இன்டர் கன்வர்ஷன் ஆயிரும். இன்டர் கன்வென்ஷன் ஆகும்போது குயினினாய்டு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது ஆசிட்டில் இருக்கும்போது ஒரு ஃபார்மாக இருக்கும், பேஸில் போகும்போது இன்டர் கன்வென்ஷன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த குயினினாய்டு தியரி. ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் வந்து 2 டாட்டாமரிக் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபார்ம்? அது எப்பவுமே ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்லிபிரியம் சிம்பிள். நெக்ஸ்ட்டு பென்சாய்டு ஃபார்ம் இல்லைனா குயினினாய்டு ஃபார்மில் இருக்கும். போத் ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கலர். 2 கலருமே டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். ஏன்னா அசிட்டிக் மீடியத்தில் ஒரு கலர் காமிக்கும், இன்டர் கன்வென்ஷன் ஆகி பேசிக் மீடியத்தில் இன்னொரு கலர் காமிக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அசிட்டிக் மீடியத்தில் எக்ஸிஸ்டாக இருக்கும், இன்னொன்று அல்கலைன் மீடியத்தில் எக்ஸிஸ்டாக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பென்சோனாய்டு ஃபார்ம் வந்து பென்சோனாய்டு ஃபார்ம் அசிட்டிக் மீடியம், குயினினாய்டு ஃபார்ம் அல்கலைன் மீடியம். எப்போ வந்து மீடியம் அசிடிக்லேருந்து ஆல்கலைனுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து இது கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், one tautomeric form is converted into another due to the changes in pH, thus changing the color change அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசிட்டிக் மீடியத்தில் ஃபினாப்தலின் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், அது பென்சனாய்டு ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதே வயலின் ஆல்கலைன் மீடியத்தில் ஏன் பிங்க் கலரில் மாறுதுன்னா அது சேஞ்ச் ஆகுது, இன்டர் கன்வென்ஷன் மூலயமா குயினினாய்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தில் ஆரஞ்சு பாருங்கள். மெத்தில் ஆரஞ்சு வந்து ரெட் கலரில் இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னா குயினினாய்டு ஃபார்ம் அசிட்டிக் மீடியத்தில். ஒரு வேளை அது எப்போ வந்து ஆல்கலைனாக மாறுதோ அப்போ எல்லோ கலரில் மாறிடும் பென்சினாய்டு ஃபார்முக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குழப்பிக்காதீங்க, 2 ஃபார்ம் தான். இன்டர் கன்வென்ஷன் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதே எழுதுங்க. மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ரெட்டு, அதோடைய பிஹெச் ரேஞ்ச் என்ன, எந்த கலர்லேருந்து எந்த கலருக்கு மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் ரெட் பார்த்தீங்கன்னா ரெட்டுலேருந்து எல்லோ மாறும் அசிட்டிக்லேருந்து பேசிக் போகும்போது. ஸோ அதான் எங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அனலைசிஸில் இன்னும் ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் போடுறேன். டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.